சோயா நான் வந்து மினி சோயா எடுத்திருக்கேன் நான். நீங்கள் பெருசு கூட எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பேசனில் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விடுறேன். கொதிக்க விட்டு உப்பு போடுறேன். உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த சோயா சாஸை வந்து போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக விடுறேன். ஸோ நீங்கள் வந்து வேக வைக்கும்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து சோயா நல்லா வெந்துடுச்சான்ட்டு நீங்கள் கையில் அழுத்தி பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வரும். அப்போ நீங்கள் வந்து சோயா வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரெயின் பண்ணி வச்சிடலாம். ஸோ மசாலாவுக்கு வந்து ஒரு பேஸ் வந்து நான் மஸ்டர்ட் ஆயில் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1½ பவுடர், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஸ்பைசி காஷ்மீரி 1 ஸ்பூன், கோரியாண்டர் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1 பிஞ்சு, சால்ட் 1 பிஞ்சு, பிளாக் பெப்பர் 1 பிஞ்சு, காடமன் கொஞ்சம் நசுக்கந்து 1 பிஞ்சு, அப்புறம் ரோஸ்டட் கஸ்தூரி மேத்தி 1 பிஞ்சு, லெமன் ஜூஸ் 1/2, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கர்டு 3 டேபிள் ஸ்பூன். ஸோ இதெல்லாம் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறம் நம்ம சோயாவை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வாட்டர் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நான் இந்த சோயாவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்ட்டு. இப்போ நான் பேனில் வச்சு சோயா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபுல் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. நான் வந்து சோயாவை வந்து நல்லா ரோஸ்டட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் சைடாக. இப்போ இன்னொரு பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு மஷ்ரூம், பேபிகார்ன், கேரட், கேப்சிகம் இதெல்லாம் போட்டு நான் வந்து லைட்டாக வதக்கிக்கிறேன். வதக்கிட்டோன்னே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறேன். ரொம்ப வதங்க கூட லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நான் வந்து பெப்பர் 1 ஸ்பூனும் ஆரிகானோ ஸ்பைஸும் வந்து நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஒரு கையளவு நல்லா ஃபைன்லி சாப்டு கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலா போட்டதுக்கப்புறம் பெப்பர் ஆரிகானோ போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆரிகானோ. இப்போ வந்து நான் சப்பாத்தியை வந்து ரோல் பண்ணிவிட்டு அது 1/2 வந்து கட் பண்ணிக்கிறேன். 1/4 கட் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். கோன் பண்ணி ரோல் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அதை வந்து ரவுண்டாக்கிட்டு ப்ரெஸ் பண்ணி ரவுண்டாக்கிட்டு திருப்பியும் வந்து சப்பாத்தி பதத்துக்கே பரட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ளஃபியாக வரும். உங்களுக்கு லைட்டாக லேயர்டாக வரும். நீங்கள் மைதாவில் பண்ணும்போது இன்னும் நல்லா லேயர்டாக இருக்கும். நான் சப்பாத்தி மாவு பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியல. ஸோ நான் சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். எடுத்து தவாவில் சப்பாத்தி மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா உப்பி நல்லா வரும். இப்போ வந்து நம்ம செஞ்சு வதக்கி வச்சிருந்த சோயாவும் அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் சாட்டேட் பண்ண வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெஜிடபிள் அப்படியே ரேப் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சோயா வெஜிடபிள் ரேப் ரெடி. ஸோ நம்ம வந்து வெளியில் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க ரேப்பு, கீழே டிஷ்யூ வச்சு ஃபோல்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். நீங்கள் சைட் டிஷ் வந்து மேயோ தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.